தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். பீகார் சட்டசபை தேர்தலில் மோசடி நடந்திருப்பதாக அந்த தேர்தலில் படுதோல்வியடைந்த ஜன்சுராஜ் கட்சி தலைவரும் முன்னாள் தேர்தல் வியூக நிபுணருமான பிரசாந்த் கிஷோர் கூறினார். தேர்தல் பற்றி தனியார் டிவிக்கு அளித்த பேட்டியில் அவர் மனம் திறந்தார். பீகார் சட்டசபை தேர்தலில் மோசடி நடந்திருக்கிறது என்றாலும் அந்த குற்றச்சாட்டுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. தோல்வி எங்களை நொறுங்கச் செய்தது. பல மாதங்களாக ஊராக சென்று பிரச்சாரம் செய்தபோது எனது குழுவினர் சேகரித்த கருத்து கணிப்புகளுடன் ஓட்டுப்பதிவுகள் ஒத்துப்போகவில்லை. சில வெல்ல முடியாத சக்திகள் இதில் விளையாடியிருக்கின்றன. மக்களிடம் அவ்வளவாக பிரபலமாகாத கட்சிகள் கூட லட்சக்கணக்கில் ஓட்டுகளை பெற்றன. ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் மோசடி நடந்ததாக குரல் எழுப்புமாறு என்னை சிலர் கேட்கின்றனர். தோல்விக்கு பின் அவர்கள் சொல்வது இதைத்தான். ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இல்லை. ஏதோ தவறு நடந்துவிட்டது என்பது மட்டும் புரிகிறது. ஆனால் அது என்னவென்றுதான் தெரியவில்லை என்று பிரசாந்த் கிஷோர் கூறினார். பீகாரில் சுயதொழில் தொடங்க பெண்களின் வங்கிக் கணக்கில் அரசு தலா 10,000 ரூபாய் டெபாசிட் செய்தது பற்றியும் பிரசாந்த் கிஷோர் குறை கூறினார். தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஓட்டுப்பதிவு வரை பெண்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இது முதல் தவணை மட்டுமே. 2 லட்சம் ரூபாய் வரை நிதி உதவி வழங்குவதாக அவர்களுக்கு வாக்குறுதி அளித்தனர். என்டிஏ கூட்டணிக்கு மக்கள் ஓட்டளித்தால் மீதமுள்ள தொகையை பெறுவார்கள். நாட்டில் வேறு எங்கும் இப்படி நடந்ததாக தெரியவில்லை என பிரசாந்த் கிஷோர் கூறினார். ஜன்சுராஜ் கட்சிக்கு ஓட்டுகள் விழாததற்கு மற்றொரு காரணத்தையும் பிரசாந்த் கிஷோர் கூறினார். பிரச்சாரத்தில் இறுதி கட்டத்தில் ஜன்சுராஜ் வெற்றி பெறாது என்று வாக்காளர்கள் கருதினர். எங்களுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெறவில்லை என்றால் அது லாலுவின் காட்டு ராஜ்யம் மீண்டும் வந்துவிட வழிவகுத்துவிடும் என்று பயந்தனர். அதுவே என்டிஏவுக்கு ஓட்டு போட அவர்களை தூண்டியிருக்கலாம். அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று எழும் விமர்சனங்களுக்கு பதிலளித்த பிரசாந்த் கிஷோர், என்னை பற்றி விமர்சிப்பவர்கள் மிகவும் ஆர்வமாக உள்ளனர். அதுவே நான் இன்னும் இறக்கவில்லை என்பதை காட்டுகிறது. கதை இன்னும் முடியவில்லை என்று பிரசாந்த் கிஷோர் கூறினார். பீகார் சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் ஜன்சுராஜ் கட்சி 238 போட்டியிட்டது. ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை. பெரும்பாலான வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர். அக்கட்சி சுமார் 2 முதல் 3% ஓட்டுகளை பெற்றது.